நடிகர் விஜய் சைக்கிளை கீழே பட்டு ஓடினார். விஜயை மடக்கும் நபரின் கையில் என்ன இருந்தது என்பதுதான் இந்த வீடியோவில் கடைசியில் நீங்கள் காண்பது. நடிகர் விஜய் காரைக்குடியில் சைக்கிள் ஓட்டினார். 2021 தேர்தலில் வாக்களிக்க சைக்கிள் ஓட்டினார். தற்பொழுது நேற்று கன்னியாகுமரியில் சைக்கிள் ஓட்டினார். இதோ கன்னியாகுமரியில் மக்கள் வெள்ளம். மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தேர்தல் சந்திக்குமா என்ற ஐயத்தை, மிகப்பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது விஜய்க்கு வரும் மக்கள் கூட்டம். தானாக வந்த கூட்டம். இதோ ஒரு பெண்மணி விஜய்க்கு ஆள் உயர மாலையை வழங்க, அதை நடந்து சென்று தன் கழுத்தில் போட்டுக்கொள்ளும் விஜய். அவரது பிரச்சார திட்டத்தில் மக்களின் அன்பு மிகுதி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் தேர்தல் களத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்ற கலக்கத்தை திராவிட கட்சிகளுக்கு ஏற்படுத்தியுள்ளார் என்பதே உண்மை. நடிகர் விஜய் நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக சென்னையிலிருந்து காலையில் தனி விமானத்தில் புறப்பட்டு தூத்துக்குடி சென்றடைந்தார். அங்கிருந்து அவர் திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரிக்கு செல்லும்போது கிட்டத்தட்ட மாலை 4 மணி. மக்கள் வெள்ளம். மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தில் நடிகர் விஜய் பிரச்சாரம் செய்துவிட்டு திரும்பும் வழியில் மக்கள் கூட்டத்தை கண்டு அங்கு இறங்கி நடந்து சென்றார். நடந்து சென்று கூட்டத்தினருக்கு கை காட்டிய நடிகர் விஜய் சில சமயங்களில் காரைக்குடியில் 2 தினங்களுக்கு முன் சைக்கிள் ஓட்டியது போல் கன்னியாகுமரியிலும் சைக்கிள் ஓட்டினார். மக்கள் பெரும் ஆரவாரம் செய்து அவரை வரவேற்றார்கள் என்றே சொல்ல வேண்டும். இப்படியாப்பட்ட சூழலில் விஜயின் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை அனைவரும் உணர வேண்டும். அதை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். 2021 வாக்குச்சாவடிக்கு அவர் சைக்கிளிலே வரும்போதே பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டது உங்களுக்கு தெரியும். பின்பு மீண்டும் அவர் சைக்கிளை விட்டு விட்டு இருசக்கர வாகனத்தில் சென்று வீடு சென்றடைந்தார். அப்படி ஒரு ரசிகர்கள் கூட்டம் அவரை 2021 ஆண்டே சுற்ற ஆரம்பித்து விட்டது. அதன் பின் அரசியல் கட்சி ஆரம்பித்தவுடன் இளைஞர்கள் பட்டாளம் அவர் பின் செல்லத் தொடங்கிவிட்டனர் என்றே சொல்லலாம். கிட்டத்தட்ட நடிகர் விஜய்க்கு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் ஆதரவு இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பார்க்க முடிந்தது. குடும்பத்தினரிடம் விஜய்க்கு வாக்களியுங்கள், விசிலுக்கு வாக்களியுங்கள் என்று கூறும் சொல்களும் மீடியாக்களில் வர துவங்கிவிட்டன. இது அவருடைய வாக்கு வங்கியை கணிக்க முடியாத அளவுக்கான பெரும் கூட்டமாக மாறியிருக்கிறது. மற்ற அரசியல் கட்சிகளை ஒப்பிடும்போது இவர்க்கென்று தானாக வரும் கூட்டம் 5000 பேருக்கு மேல் வர வேண்டாம் என்று சொன்னால் 50,000 பேர் குவியும். இந்த கூட்டத்தை கண்டு பிரமித்து போய் உள்ளார்கள் மற்ற அரசியல் கட்சியினர். ஏன், இந்திய அரசியல் களமே இவரை திரும்ப பார்க்கிறது. இவர்களுக்கு மக்கள் தரும் ஆதரவு தற்பொழுது உலக அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் இவர் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் என்ற எண்ணமும் தற்பொழுது தோன்றுகிறது. ஒரு சில இடங்களில் கூட்டம் வந்தால் பரவாயில்லை, செல்லும் வழியெல்லாம் கூட்டம், செல்லும் ஊர்களிலெல்லாம் கூட்டம். பொதுமக்களின் அன்பு, அவருக்கு பரிசு பொருட்கள் வழங்குவது என்ன, அவர் வாகனத்தை நோக்கி ஓடி வரும் வேகம் என்ன, இருசக்கர வாகனத்தில் அவரை பின்பற்றுவது என்ன போன்றவை மிகப்பெரிய ஆச்சரியத்தை அரசியல் கட்சிகளிடம் ஏற்படுத்தியுள்ளது. எம்ஜிஆருக்குத்தான் இந்த கூட்டம் என்று கூறிக்கொண்ட நிலையில் அதை மிஞ்சிவிட்டார் விஜய் என்றே சொல்லலாம். இதோ பாருங்கள், பொதுக்கூட்டம் நடக்கும் பகுதியில் திடீரென்று சைக்கிளில் செல்லும் விஜய். இது என்ன யுத்தி என்பது நாம் அறிந்து கொள்ள முடியும். இவ்வளவு பெரிய கூட்டத்தின் மத்தியில் அவர் சைக்கிளில் செல்வது நல்லதா, பாதுகாப்பானதா, அல்லது மக்கள் அன்பின் அடையாளமா, இவருக்கு மக்களிடம் ஏற்பட்ட நெருக்கமா, இவ்வளவு பெரிய கூட்டத்தை கண்டோருடன் ஏற்படும் உற்சாகமா என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்றாலும் தேர்தல் களத்தில் பாதுகாப்பு அவசியம். இதோ நடிகர் விஜய் தனது சைக்கிளில் பிரச்சாரம் செய்யும் காட்சி. தொண்டர்கள் ஆரவாரம்.
பாதுகாப்பு படையினர் சுற்றிலும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவரை பாதுகாக்க. இப்படி ஒரு சைக்கிளில் பிரச்சாரம் செய்து பெரும் பரபரப்பையும் தமிழகம் முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் தனது கவனத்தை ஈர்த்துள்ளார். மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார் நடிகர் விஜய். இது வாக்கு வங்கியா, திரைப்பட கவர்ச்சியா, அரசியல் நிலவரத்தை மாற்றும் கூட்டமா என்பதை மே 4ஆம் தேதியும் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவும் நமக்கு பெருமளவில் உறுதி செய்துவிடும். ஏனென்றால் பாண்டிச்சேரியில் வாக்குப்பதிவு 90% குறையாமல் இருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சூழலில் இதோ ஒரு ஊனமுற்றவர் தரும் மாலையை வாங்கிக் கொண்டு அவருக்கு கை கொடுத்து விட்டு மீண்டும் சைக்கிளில் செல்லும் விஜய். இப்படி மக்களின் அன்பை மிகப்பெரிய அளவில் பெற்றிருக்கும் நடிகர் விஜய் எம்ஜிஆரை நினைவுபடுத்துகிறார் என்றே சொல்ல வேண்டும். எம்ஜிஆரும் திடீரென்று களத்தில் குதித்து மக்களுடன் மக்களாக கலந்து விடுவார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடன் செல்பவர்கள் அவருடைய பாதுகாப்பின் மீது அக்கறையால் சில சமயங்களில் பொதுமக்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். காவல்துறையினரும் அவர் வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடும் காட்சி. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அரசியல் கட்சி தலைவர்கள் சற்று பரபரப்பை ஏற்படுத்தினால், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சைக்கிள் பயணம் செய்திருந்தாலும் அது ஒரு விளம்பரமாகவே இருந்த சூழலில் தற்பொழுது நடிகர் விஜயின் இந்த சைக்கிள் பிரச்சாரம் மிகப்பெரிய பரபரப்பை தமிழகம் முழுவதும் அல்ல, இந்திய அரசியலில் ஏற்படுத்தியுள்ளது. விசிலை அடித்துக்கொண்டு நடிகர் விஜய் சைக்கிள் ஓட்டும் காட்சி பிரமிப்பை ஏற்படுத்தினாலும் அவருக்கான பாதுகாப்பு விஷயத்தில் அக்கறை தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதோ பாருங்கள், இந்த பிரச்சார கூட்டத்தில் அவர் சைக்கிளில் சுற்றி கொண்டு வரும் காட்சி. கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு மேல் கன்னியாகுமரி அந்த ரவுண்டானா பகுதியில் அவர் சைக்கிளில் பயணம் செய்து கொண்டிருந்தார் என்பதே குறிப்பிடத்தக்கது. இப்படி சுற்றிலும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்ட நிலையில் அவர் சைக்கிளில் சென்றது ஒன்றும் ஆபத்தில்லை. அதன் பின்பு அவர் செய்த காரியம்தான் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. திடீரென்று வாகனத்தை விட்டு இறங்கிய விஜய் ஏன் இறங்கினார், என்ன செய்தார் என்பதையும், ஏன் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு ஓடினார் வாகனத்தை நோக்கி என்பதையும் பிற்பகுதியில் வரும் வீடியோ காட்சியில் நீங்கள் தெளிவாக காணலாம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரவுண்டானா பகுதியில் அவர் பிரச்சாரம் செய்வதற்கு முன் சைக்கிளில் பயணம் செய்த காட்சி. அவருடைய நலன், பாதுகாப்பு முக்கியம். இன்று மக்களின் பேரன்பையும் பெரும் மதிப்பையும் பெற்றுவிட்ட நடிகர் விஜய், அது அவர்களுக்காக அவரது உழைப்பு அவசியம் என்பதை உணர வேண்டும். இதோ தனது வாகனத்தில் சைக்கிளை விட்டு ஏறும் விஜய் திடீரென்று செய்த காட்சி இதோ பாருங்கள். நடு ரோட்டில் வேனில் இருந்து இறங்கி சைக்கிள் ஓட்டும் விஜய், அவரை நோக்கி ஓடி வரும் நபரின் கையில் என்ன இருந்தது, தூக்கி போட்டது என்ன, அதை பார்த்ததும் விஜய் அலறி அடித்து ஓடியது ஏன்? பாதுகாப்பு அவசியத்தை அறிந்திருக்கிறார் விஜய் என்றாலும் அதற்கான உத்திகளையும் கையாள வேண்டும். இதோ இவருடைய சைக்கிள் வேகம், இவ்வளவு வேகமாக சைக்கிளில் அவர் செல்வதை காணும்போது பின்னாடி வரும் பாதுகாப்பு வீரர்களும் போலீஸ்காரர்களும் ஓடி வரும் காட்சி. ஆனால் நடந்தது என்ன என்பதை பாருங்கள். சற்று நேரத்தில், இதோ சில வினாடிகள் அவர் சைக்கிள் செல்வதும் அவரை நோக்கி ஓடி வரும் நபர் கையில் என்ன வைத்திருந்தார்? ஆபத்தை உணர்ந்தாரா விஜய்? ஏன் சைக்கிளை கீழே விட்டு விட்டு வாகனத்தை நோக்கி ஓடினார் என்பதை நீங்கள் தற்பொழுது இந்த வீடியோவில் நேரடியாக காணலாம். இதோ நடிகர் விஜய் சைக்கிளை ஓட்டி வருகிறார். இதோ விஜயை நோக்கி ஓடி வரும் நபர் கையில் இருந்தது என்ன? இதோ பாருங்கள். இப்பொழுது இந்த வீடியோ காட்சியில் நடிகர் விஜயை நோக்கி ஒரு நபர் வருகிறார். இதோ அந்த நபரை வீடியோவில் இதோ பாருங்கள். இவர்தான் கையிலிருந்து தூக்கி போடுவதும் இதை பார்த்து விஜய் சைக்கிளை விட்டு இறங்கி ஓடுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி பாதுகாப்பு விஷயத்தில் கோட்டை விடக்கூடாது. ஒரு பொறுப்பான தலைவர் விஜய். இவருக்கு மக்கள் ஆதரவு
மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இந்த சூழலில் மக்களுக்கும், அரசுக்கும் அவர் ஒத்துழைக்க வேண்டும். இதோ மீண்டும் ஒரு முறை அவர் தூக்கி போடுவதை பார்த்து விஜய் கீழே இறங்கி ஓடிவிட்டார். என்ன பொருள் என்பதை காவல்துறை தான் கண்டுபிடிக்க வேண்டும். விஜய் ஏன் அச்சப்பட்டு ஓடினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின் அவர் வேனில் இருந்து இறங்கவில்லை. எனவே பாதுகாப்பு முக்கியம், பாதுகாப்பு முக்கியம்.